இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இதனால கூட ஏசப்பா இந்த வாரம் முழுவதுமாக நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னை துதிக்க வேண்டும், நீங்க என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன் என்று நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுனால, நீங்க துதிக்கிறதுனால, அவருக்கு நீங்க மகிமைப்படுத்துறதுனால, கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஏசப்பாவை நம்ம துதிக்கிறதுனால, ஏசப்பாவை நம்ம ஸ்தோத்தரிக்கிறதுனால, அவருக்கு நம்ம நன்றி வழி செலுத்துறதுனால ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது அவர் உங்கள் வீட்டின் வாசலை தாழ்பாளையை பலப்படுத்துறார். இரண்டாவது நேற்று நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சொன்னாரு, அவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த மூன்றாம் நாள்ல கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களா ஆக்கி. ஆமென். அதாவது நீங்க கர்த்தரை துதிக்கும் போது, நீங்க ஏசப்பாவை நீங்க ஸ்தோத்தரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்க உள்ளத்துல உங்களுக்கு தேவ சமாதானம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:14 சொல்லுகிறது, அவர் உங்க உள்ளத்துல சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். ஆமென். அப்ப முதலாவது உங்களுக்குள்ள சமாதானம், இரண்டாவது உங்க குடும்பத்துல சமாதானம், மூணாவது உங்க வீட்டுக்குள்ள சமாதானம், நாலாவது நீங்க செய்கிறதான காரியத்துல நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அம்மே, நீங்க சொல்லலாம், தம்பி வீட்டுல ஒரே பிரச்சனைப்பா, ஒரே ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க துதிக்கும் போது உங்க வீட்டுல நீங்க குடும்பமா சேர்ந்தோ இல்ல நீங்க தனிமையா சேர்ந்து நீங்க கர்த்தர் நீங்க துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது உங்க குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்துவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். உங்க குடும்பத்துல நீங்க சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ போறீங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்ப ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த காலையிலப்பா நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய சப்பா உங்களை துதிக்கும் போது உங்க நாமத்தை ஆண்டவரே சப்பா மகிமைப்படுத்தும் போது வருகிறதான தேவ சமாதானம் இந்த பிள்ளைகள் மேலே நன்றப்பா நீங்க முடிசூட்டுபடியா நாங்கள் சொல்லிக்கிறார்களே. ஒருவேளை இந்த குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்துவின் கிரியைகள், சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா சத்துவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நாளே அந்த வேலையில அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உங்க துதிக்கும் போது உங்க ஸ்தோத்திரிக்கும் வருகிறதான எல்லா விதமான சந்தோஷ சமாதானங்களே இந்த குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யபடியா நாங்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you.